சாமி, இந்த உலகத்துல எல்லாரும் பெரிய பெரிய விஷயங்களை தேடி அலைறாங்க சாமி. ஆனா, வாழ்க்கைய மாத்துறதுக்கு பெரிய விஷயம் வேண்டியதில்லை சாமி. ஒரு வார்த்தை போதும். அந்த ஒரு வார்த்தை என்னன்னு கேக்குறியா? சாமி, பொறுமை. சாமி, பொறுமை இருந்தா, கோபம் வந்து நின்னாலும் அது உன்னை ஆளாது சாமி. பொறுமை இருந்தா, துன்பம் வந்தாலும் அது உன்னை உடைக்காது சாமி. சாமி, உன்னை யாராவது அவமதிச்சா, உடனே பதில் சொல்லணும்னு தோணும். ஆனா அந்த ஒரு நொடி நீ அமைதியா இருந்தா, அதுவே உன் வெற்றி சாமி. உன்னை கோபப்படுத்துறவங்க உன்னோட அமைதிய பார்த்து தான் தோற்றுப் போவாங்க. சாமி, சாமி, வாழ்க்கையில் கஷ்டம் வராம இருக்காது. ஆனா கஷ்டம் வந்ததுக்காக நீ உடைந்து போகக்கூடாது. ஒரு விதை மண்ணுக்குள்ள புதையும் போது அது அழிந்துருச்சுன்னு நினைக்கலாம். ஆனா அது அழியல சாமி. அது வளர ஆரம்பிச்சிருக்கு. அதுபோலதான் சாமி. உன் வாழ்க்கையிலும் கஷ்டம் வரும்போது அது முடிவு இல்ல. அது ஒரு தொடக்கம். சாமி, நீ உன் கடமையை சரியா பண்ணு. பலன் பற்றி யோசிக்காதே. கடவுள் உன்னை காப்பாத்த தனியா வரவேண்டியதில்ல சாமி. உன் செயல்களே உன்னை காப்பாத்தும். நீ நல்லவனா இருந்தா உன்னை யாராலும் கெடுக்க முடியாது சாமி. சாமி, இந்த உலகம் உன்னை புரிஞ்சுக்காத நாள்கள் இருக்கும். அந்த நாள்ல நீ உன்னை நம்பிக்கையோட பிடிச்சுக்கோ. எல்லாரும் உன்னை விட்டு போனாலும் நம்பிக்கை உன்னோட இருந்தா நீ ஒருபோதும் தோற்க மாட்டே. சாமி, சாமி, ஒரு நாள் நீ இப்போ சந்திக்கிற கஷ்டங்களை நினைச்சு சிரிப்பே. அதுக்கு காரணம் நீ இப்போ கைவிடாம நின்றதுதான் சாமி. ஆதலால் சாமி, நினைச்சுக்கோ. இந்த ஒரு வார்த்தை போதும். பொறுமை. அத பிடிச்சுக்கிட்டு போனா உன் வாழ்க்கையே மாறிடும் சாமி.